இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ போவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது யூஎஸ் நம்பரில், அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்பரை வச்சு எப்படி ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிற வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோன் நம்பர் முக்கியமாக தேவை. ஸோ எந்த கண்ட்ரிஸோட ஃபோன் நம்பராக இருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் டைம் வெரிஃபிகேஷன் வரும். அதை வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் சிலவங்க வந்து தன்னுடைய பர்சனல் நம்பரை வெளிக்காட்டிக்க மறுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸோட நம்பர்ஸ் வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து இந்த ஆப்பை வந்து சைன் அப் பண்ணிக்கணும். ஸோ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட், அதாவது எந்த கண்ட்ரியோட ஃபோன் நம்பராக இருந்தாலும் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் முடிச்சிட்டீங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப்புங்கிற ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த செட்டப்புங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அளவு கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆப்ஷன்ஸை வந்து எல்லாத்துக்குமே அளவு கொடுத்துவோங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் லொக்கேஷன், இந்த செகண்ட் கீழே இருக்கும், கிரீன் கலர் பட்டன் கீழே இருக்கும், டோன்ட் யூஸ் லொக்கேஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்புங்கிற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஸ்கிப்புங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கோடு வந்து கேமிங்க, அதாவது சூஸ் ஏ ஃபோன் நம்பர். அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஃபோன் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ண வரோம். ஃப்ரீயாக வந்து நான் வந்து ஒரு ஃபோன் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்கை நான் கொடுக்குறேன். இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டோட ஃபோன் நம்பர் கோடு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வந்துடும். யுனைடெட் ஸ்டேட் ஃபோன் நம்பர் ஏரியா கோட், ஃபோன் நம்பர் கிடையாது, ஃபோன் நம்பர் ஏரியா கோட். அதாவது ஒரு ஏரியா கோட் இருந்தால் தான் ஒரு ஃபோன் நம்பரை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூயார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா அதாவது யுனைடெட் ஸ்டேட்டோட எல்லா ஏரியா கோடுமே இதில் இருக்கும் இந்த பேஜில். நான் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நியூயார்க்கோட ஏரியா கோடு பார்த்தீங்கன்னா 718. இந்த நியூயார்க் ஏரியா கோட வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் 718. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது 2 லைன் அந்த ஃப்ரீயாக வந்து ஃபோன் நம்பர் கிரியேட் பண்ணுற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோன்ட் யூஸ் லொக்கேஷன் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். அதில் வந்து ஸ்கிப் பண்ண கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா கோடை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நியூயார்க்கோட ஏரியா கோடை கொடுக்குறது 718. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடி ஃப்ளாக் வந்து தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃப்ரீங்கிற ஒரு ஆப்ஷனில் 5 நம்பர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான், இந்த நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ இதில் ஒரு நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கண்டினியூங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ நம்பர், அதாவது யுனைடெட் ஸ்டேட் நம்பர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரிஸாக இருந்தாலும், இந்தியாவுக்காக இருக்கிற எந்த கண்ட்ரிஸாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு ஃபேக் நம்பரை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் மூலமாக கால் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த கண்ட்ரி கோடுக்கு மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நான் யுனைடெட் ஸ்டேட் நம்பர் ஜென்ரேட் பண்ணதால யுனைடெட் ஸ்டேட்டுக்கு இந்த ஆப் மூலம் எனக்கு கால் பண்ணவும் செய்யலாம், எஸ்எம்எஸும் சென்ட் பண்ணலாம். அதே டைம் அங்கே யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கவங்க இதே நம்பருக்கு காலும் பண்ணலாம், எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணாலும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். கீழே வந்து என்னுடைய நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. வெல்கம் டு செகண்ட் லைன். அதில் கீழே பார்த்தீங்கன்னா 3477450466 வந்து யுனைடெட் ஸ்டேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பை வந்து, அதாவது வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆப் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப் தான் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் ஆப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வாட்ஸ்அப்பும் சேம் மெத்தட் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கண்ட்ரி கோடை கொடுக்கணும். இப்போ யுனைடெட் ஸ்டேட் கண்ட்ரி கோட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்னு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச, அதாவது அந்த ஆப் மூலமாக ஃப்ரீயாக நீங்கள் எடுத்த ஃபோன் நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கிடைச்ச ஃப்ரீ ஃபோன் நம்பரை வந்து நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி, அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஆப்புக்கு வந்து மெசேஜ் மூலமாக சென்ட் ஆயிடும்.
ஸோ இந்த ஆப் அதாவது உங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுவீங்கல்ல, இப்போ ரீசெண்டாக வந்து உங்கள் ஃபோன் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ண ஆப், அதாவது செகண்ட் லைன் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து எஸ்எம்எஸ் வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதில் வந்து வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோடு எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் வந்திருக்க ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 129475 இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து உங்கள் வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் பேஜில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சாரி, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக வந்துடும். உங்கள் மெசேஜில் வர வெரிஃபிகேஷன் கோடை வந்து அதில் கரெக்டாக ப்ராப்பராக வந்து அந்த 6 டிஜிட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் வாட்ஸ்அப் வந்து வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்து ஒரு புதிய வாட்ஸ்அப் வந்து கிரியேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அலோ பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நெய்மு, ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு புதிய வாட்ஸ்அப் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புங்கிறதால ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. நார்மல் வாட்ஸ்அப் இந்த கேட்டகரியில் வராது. உங்கள் நெய்ம் மட்டும்தான் வரும். நெய்ம் கொடுத்துட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி போயிடும். ஸோ இது பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புங்கிறதால உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுனைடெட் ஸ்டேட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்ஸ்அப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரிஸோட இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, எந்த கண்ட்ரிஸோட ஃபோன் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களை வாட்ஸ்அப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக இந்த இப்படி ஒரு கேட்டகரியில் ஃபோன் நம்பரை எடுத்து ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஃபோன் நம்பர் அந்த ஆப் மூலமாக ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் ஸ்டேட் நம்பரை வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஏர்னிங்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் கீழே காமிக்குது. ஸோ என்னோடய ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் யாருக்கு வேணாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் வந்து யுனைடெட் ஸ்டேட் கண்ட்ரி நம்பரோட வாட்ஸ்அப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரியில் ஆன்லைன் ஏர்னிங்ஸ் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுவும் ஆன்லைன் ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆப்ஸ் எல்லாமே யுனைடெட் ஸ்டேட் ஃபோன் நம்பர் இருந்தால் தான் ஆன்லைன் ஏர்னிங் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ போட போகிறேன், அதாவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது. நான் இப்போ கரண்ட்லி வந்து அதில் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து சிம்பிளாக வந்து சர்வே மூலமாக ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தேவை உங்களுக்கு ஒரு யுனைடெட் ஸ்டேட் ஃபோன் நம்பர். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ்க்கு செகண்ட் தேவை ஒரு பேபால், அதாவது யூஎஸ் பேபால் அக்கௌண்ட் வந்து தேவை. ஸோ அதோட வீடியோஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். மூணாவது ஒரு இந்தியன் பேபால் அக்கௌண்ட் வந்து தேவை. அதோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் சர்ச் பண்ணாலே என்னோட சேனலில் வந்து தெரியும் எப்படி வந்து இந்தியன் பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறதுங்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆப், அதாவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிக்கிற ஆப்பை வந்து நான் நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபர்தராக 2 வீடியோஸ் வந்து போட போகிறேன். ஸோ இந்த 2 வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் இருக்கும். அந்த ஒரு ஆப்போட, அதாவது இந்த ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிக்கிற அந்த ஆப்போட டீட்டெயில்ஸை வந்து போட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவை கிடையாது. அந்த ஆப் தேவை உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யுனைடெட் ஸ்டேட் பேபால் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேபால் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யுனைடெட் ஸ்டேட் வந்து ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு இந்த வீடியோ மூலம் தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யுனைடெட் ஸ்டேட் ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலம், இது மட்டும் இல்லை பல ஆப் இந்த கேட்டகரியில் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஜஸ்ட்டு ரன் பண்ணாலே தெரியும், பல ஆப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. சில ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரை ஜென்ரேட் பண்ணலாம், பட் எஸ்எம்எஸ் வந்து ஃபார்வேர்ட் ஆகாது, கால்ஸும் வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸும் ஃபார்வேர்ட் ஆகும், அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலும் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஆப் மூலம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.